அன்னைக்கு வந்து இதை வச்சதுதான் இல்லை காதல் சுகுமார் இருந்தாலும் நான் அதை சொல்லியிருக்கேன். காலையில் கவுண்டமணி சார் கூட ஒத்த ஓட்டு முத்தியான ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அதை சொன்னேன், இந்த உலகத்தில் அண்ணே முதல்ல இன்டர்நெட் வழியா காதல் நான் படத்தில் அன்பே டயானா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து இன்டர்நெட் வழியா லவ் பண்ணுவது அவள் தான் சொன்னேன். ஓ இன்னைக்கு லவ்ஸ் டேயா, அவன் ஓ பேரை கூட அந்த காதல் தொங்கிட்டு இருக்குல்ல, வெறும் காதல் கொடுத்தானே பேர் படுத்தானே அப்படின்னாரு. ஓகே, மகிழ்ச்சி. படப்பட்டு முடிஞ்சோன்னா அண்ணன் சொல்லிட்டார் அன்றைக்கே வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் கூட இருக்கிற உறவு வந்து அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் அது வெறும் வார்த்தையாக சொல்ல முடியாது, அது வெறும் சொல்லாக மாறிடும். ஏன்னா கரெக்டாக ஒரு 20-25 வருஷமாக நான் பயணிச்சிட்டே வரேன் அண்ணனுடைய. அவர் வந்து என்னைய தெலுங்குலேயே அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி ஒரு படம், அது இந்த ஜெய்விச்ச படத்தில் அதை சொல்கிறது அந்த பதிவு ரொம்ப முக்கியம். மாமரம்னு ஒரு படம் 10 வருஷமாக ஒவ்வொரு கெட்டப்பில் ஒவ்வொரு பீரியடில் வர்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய எப்பவுமே வித்தியாசமாக ட்ரை பண்ணக்கூடியவர். அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஃப்ரெண்ட்ஷிப் மூவின்னு ஒரு படத்தை எடுத்து முடிச்சாரு. எடுத்து ரிலீஸ் பண்ணாமல் போகும்போது பார்த்திபன் சாரோடைய ஒரு படம் வந்ததுனால உடனே அது நம்ம ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கலண்ணே, ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு படம் பிரமாதமாக அதை வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. அண்ணன் வந்து நடிகராக ஒரு ஹீரோவாக பெருசாக ஜெயிச்சிட்டார். ஆனால் அங்கே பாருங்க, இப்போ இந்த ஜெய்விஜயம் படம் வந்து ஆப்பில் வந்து அவ்வளோ ட்ரெண்டிங் ஆனோன்னா, அவ்வளோ வைரல் ஆனோடனே அதை வந்து உடனே வந்து நிறைய சேனல் அந்த இப்போ வந்து ஆமாம் நிறைய திருட்டு ராட்சி தமிழ் ராக்கர்ஸு, அப்புறம் வந்து இந்த தமிழ் யோகி பாருங்களேன், திருடுறவங்க பூரா தமிழை முன்னால் வைக்கிறாங்க. எனக்கு புரியல, திருட்டு ராக்கர்ஸ்னு வைக்க அந்த திருட்டு யோகின்னு வைக்க, ஏன்னா தமிழை வந்து சேர்க்குற திருடுறதுக்கு நேர்மையாக நீங்கள் பண்ணால் ஒரு விஷயத்த பரவாயில்ல. அதாவது ஆமாம் கேஷுன்னு ஒரு வெப்சைட்லாம் எடுத்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே ஃபுல் ஹெச்டியோட போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம். அதாவது என்ன சொல்றேனே தெரியல. ஒரு 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 நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சத்தியமாக ஒன்று கேட்டுக்கிறேன், கொஞ்ச நாளாவது அந்த படத்தை மக்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கட்டும், நம்ம அதுலேயாவது கொஞ்சம் லாபம் வரணுமே. தேட்டர்லேயே பண்ண முடியலன்னு சொல்லிதாண்டா நாங்கள் வந்து ஆப்பில் விடுறோம், அதுக்கு ஆப் வச்சா எப்படி? எனக்கு அதுதான் வருத்தம். அங்கே சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ பேருக்கு வந்து அதில் நன்மை கிடைக்கும். அதாவது அண்ணா சொன்ன ஒரே வார்த்தை தான், நல்ல படம் நல்ல கண்டென்ட்டோட கொடுத்தா பட்ஜெட்லாம் தேவையே கிடையாது. மார்க்கெட் உள்ள வச்சு படம் பண்ணால் உடனே மார்க்கெட்டில் போயிடுமா, தியேட்டர் கிடச்சுமா கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் இருக்க ஒரே ஆள் எம்ஜிஆர் மட்டும் தான். அவர் பேரில் தான் அங்கே சத்யா மார்க்கெட், அது என்னது டீனரில் ஒரு பஜார் இருக்குது, அவருக்கு மட்டும்தான் மார்க்கெட் இருக்குது. வேறு யாருக்குமே இங்கே மார்க்கெட்டில் ஒன்றும் கிடையாது. படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். அது சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் பார்க்கறதே கிடையாது. ஒரு மிக கடுமையான முயற்சியை என்றைக்குமே நான் உலக நாயகன் கூட தொடர்ந்து 2 படங்கள் விரும்மாண்டி வசூராஜா எம்பிபிஸ்லாம் படிக்கும்போது அவர் பார்த்த முயற்சி. அதுக்கு பிறகு நான் ஒருத்தரை வந்து ஒரு ஸ்பாட்ல எல்லாமாவும் எல்லா திறமையிலையும் வச்சுட்டு போராடிட்டு இருக்க ஒரு ஆள், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஜெய்யாகாஷ் தான். என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி நினைக்கிற நேரத்துலலாம் டக்குன்னு கூப்பிட்டுருவாரு. ஏன்னா நான் வந்து நடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு டைரக்ஷன் பண்ணேன். உடனே அவர் இனிமேல் அவ்வளோ நடிக்க மாட்டாரு, நான் எங்கடா பேட்டியாட கொடுத்து நடிக்க மாட்டேன்னு, அதுவும் சினிமா தானே, நான் சினிமா தான் இருக்கேன் அப்படின்னு போதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டேன். அந்த டைம்லலாம் எனக்கு நிறைய படங்கள் கூப்பிட்டு திரும்ப கொடுத்துட்டே என்னை தட்டி கொடுத்துருக்காரு என் தோல். நான் இருக்கடா உனக்கு இந்த படம் பண்ணலாம், இந்த படம் பண்ணலாம். இப்போ வரைக்கும் ஒவ்வொரு படங்கள்லையும் எனக்கு வந்து நல்ல ஒரு கேரக்டர். அதாவது யார் எவ்வளோ பேர் இருக்காங்க சார், அந்த காமெடி போட்டால் அதை வச்சு நான் கொஞ்சம் டெவலப் ஆகுற மாதிரி கிடையாது. யார் வந்து திறமையோடு இருக்காங்களோ அவங்கள நான் தோளில் தட்டி நான் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் நிறைய கேமராமேன்லேருந்து பால்பாட்டி சார்லேருந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய உணர்வு, அதை சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அண்ணன் இன்னும் பெரிய தூரம் பயணிக்க அவருடைய ஃபேன்ஸ் கிளப் எல்லாமே வந்து இதே ரெடியாக இருக்காங்க. ஒரு வெற்றி அது ஆரம்ப புள்ளியை பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ போனதுக்கு பிறகு அந்த ஜெய்விஜயத்தோட வெற்றியில தான் இருக்குது. வெற்றி அதாவது எல்லாருமே பார்க்கணும், அந்த படத்தை பார்க்கணும். சொன்ன மாதிரி நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கேட்க முடியாது, பத்திரிகையாளர் கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஹவுஸ் ஓனர் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியாது, ஆனால் எல்லாமே சேனல் ஓனர்லாம் இருக்காங்க. மொபைல் ஃபோன் வச்சுக்கவங்க பூரா இன்னைக்கு வந்து சேனல் ஓனராக இருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்க, சின்ன சின்ன படங்களை பண்ண வைங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு வரும். நான் ஒரு பேட்டியிலே சொன்னேன், சின்ன பட்ஜெட் படமாக எடுக்க வராதிங்க, ட்ரெஸ் படம்லாம் வராது, பெரிய பட்ஜெட் படமாக ஓடுன்னு சொல்லும்போது நானே சொன்னேன் தைரியமா, அப்படிலாம் சொல்லாதீங்க, சின்ன படம் எடுக்காது பெரிய படம் எடுக்காதீங்க. 2 வருஷம் யார் படம் எடுக்க வராமல் போயிட்டீங்கன்னா யார் சோறு போடுவா, இந்த குடும்பத்தில் யார் காப்பா, இந்த மாதிரி சின்ன நடிகர்கள்லாம் இந்த மாதிரி யாருதான் வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். திமிரு படத்துக்கு அப்புறம் ஒரு படம் ஓடிச்சு, திமிரெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். நான் அதை தான் சொல்கிறேன், அதை வந்து குறிப்பிட்டு பேசினார். சின்ன படங்கள் ஓடாதுங்கிற மாயை நம்ம யாரும் கிரியேட் பண்ணக்கூடாது. நல்ல கதை உள்ள படங்கள் என்றைக்குமே ஓடும். அதை திரும்ப நம்ம அதான் நம்ம அன்பு செல்வன் இருக்காரு, அன்பண்ணா இருக்காரு, நிறைய பேர் நிறைய படம் வெற்றி பெற்றதை பார்த்து வந்துட்டே இருக்காங்க, சின்ன படங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்றைக்குமே ஒரு
முத்தாய்ப்பா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் விஜயம். அது நடித்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை எங்கள் அண்ணன் ஹீரோ, அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ், அந்த இன்னைக்கு விருது வாங்க போகிறவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பொறுமையாக என்னோட பேச கேட்டது ரொம்ப நன்றி. ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்படிலாம் போய் உட்காந்துருந்தேன், பேசிட்டு எல்லாம் பேசதான் கூப்பிட்டுருந்தாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, சார் எல்லாரும் என்ன பேசியிருந்தாங்க ஒருத்தர் சார் சார் எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமா இருக்காங்க, ஒரு நேரம் அப்படியே இருக்க விடுமா இல்லை நீங்கள் பேசிக்கலான்னு கேட்டாரு. இது நான் என்னதான் சொல்றதுன்னு தெரியல. அது மாதிரி பொறுமையாக இங்கிருந்து பேசுறத விடுவாங்க, கேட்கறதுக்கு தான் பொறுமை அதிகமாக வேணும். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய் விஜயம், தொடர்ந்து ஜெயிப்பேண்ணா. தேங்க்யூண்ணா, ஐ லவ் யூண்ணா, தேங்க்யூ. மறுபடியும் ஒரு வாட்டி காதல் வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. மேடையில் இருக்கிறவங்க எனக்கு நன்றி, தேங்க்யூ. விடாமுயற்சி அவருக்கு, பயிற்சி, முயற்சி, வெற்றி, அதுதான் ஒரு லட்சியம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ராமகிருஷ்ணா படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அவரை தெரியும். அழகப்பன் சார் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ ரொம்ப சின்ன பையன், நான் அவரோட சின்ன பையன். அப்போ வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ண எங்கள் வீட்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குற்றாலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஷூட்டிங்க. அதில் வந்து எனக்கு நானும் நடித்தேன், அவரும் நடித்தார். நான் வந்து 6 மணிக்கு எனக்கு வந்துடுவேன். ஒரு நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி வந்து என்கிட்ட வந்து எழுப்பி ப்ராக்டிஸ் பண்ணுவார். எவ்வளோ கஷ்டம் பட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த படம் கரெக்டாக வந்து மிக அற்புதமான படம், மிக அற்புதமான நடிப்பு, அழகான டைரக்டர், பெரிய தயாரிப்பாளர் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து அன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சுனாமி தமிழகமே மிரண்டாங்க. இல்லைன்னா அந்த படம் வெள்ளி விழா இருக்குது. இன்றைக்கி அந்த படம் பார்த்தாலும் அவ்வளோ ஆசையாக இருக்கும், பார்க்கணும் போல இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வருது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் லேட்டாக தான் வந்தார். ஆனால் அவர் மாதிரி வெற்றி பெற்றவர் யாருமே கிடையாது. அதே மாதிரி ஜெய் ஆகாஷ் அவர் வந்துக்கிட்டே இருக்கார். லேட்டாக கூட வரல. அவருக்கு வந்து நிறையா ஃபேன்ஸு, நிறைய ரசிகர்கள், நிறைய நல்ல மனசு அவருக்கு. எங்கே எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்கிற ஒரு நல்ல மனசு. நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த பந்தாலாம் காமிக்காமல் எப்பவும் வர்றவர். ஆனால் அவர் நிச்சயமாக அவர் ஒரு பெரிய இடத்த பிடிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் எனக்கு இந்த படத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சு தம்பிகிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த கிளியராக இல்லை, பிக்சர் ஏதோ ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னேன். அது என்ன காரணம் சார்? அதனால இருக்கா லைட் வெளிச்சம்ல அது அதுதான் என்னவோ தெரியல. அது அப்படி வேணா சொல்லுங்கள். ஏன்னா குவாலிட்டியாக இருங்க. ஆமாம் ஓகே. வெளில படம் இல்லை, சும்மா பார்க்காம கூட நம்ம நிறையா படம் பண்ணியிருக்கோம் இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா. நீங்கள் போடும்போதே கிளாரிட்டியாக போடுங்க. எது போட்டாலும் சரி. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், என்னங்க ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அது இல்லை அது இல்லை நான் ஏன் சொல்ல, ஒவ்வொரு தொழிலுமே வந்து பிரமாதம் பண்ணுங்க. அதாவது எனக்கு என்னன்றதே இருக்கக்கூடாது. நம்ம இப்போ புரட்சி தலைவர் சாங் எழுதினா கூட அப்படி பார்த்து ஒவ்வொரு இடமும் வந்து அப்படி ஜெயிக்கணும்னு நினைப்பாரு. பொதுவாக சொல்ல எங்கள் தங்கம் படத்தில் வந்து சொல்லுவாங்க, பாடல் எழுதும் போது நான் ரசித்து கொண்டே இருப்பேன். இன்னொரு பாட்டு அதில் வந்து நான் கொடுத்து கொண்டே இருப்பேன்னு எழுத சொன்னார் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து போகணும். ஏன்னா ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொரு விஷயம் நான் இருக்கிற 2000 படம் பண்ணியிருக்கேன் மாஸ்டராக மட்டுமே. வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். இப்போ தான் வாங்கினேன், போன மாதம் வாங்கினேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா வரணும். அதாவது ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ வந்து தன் பிள்ளை நல்லா வரணும்னு தான் நினைப்பாங்க. கெட்டு போகணுன்னு எந்த இடத்துல நினைக்க மாட்டாங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க. அதில் ஆக்ஷனாக இருக்கட்டும், மற்றபடி உங்கள் நடிப்பாக இருக்கட்டும், எனக்கு அதை பார்க்கும்போது கதை தெரிஞ்சு என்ன கதைன்னு எனக்கு தெரிஞ்சு மிக அற்புதமான ஒரு நடிப்பு. நீங்கள் எப்போதுமே எனக்கு தெரியும். ராமகிருஷ்ணாவில் வந்து நான் வரண்ட ஒரு சீனில் கிளைமாக்ஸில் வந்து ஒரே சீனு அகத்தியன் சார் சொல்லியிருப்பார். ஒரே ஷாட் கிட்டத்தட்ட ஒரு 12-13 நிமிஷம் இருக்கும். நீங்கள் எல்லாருமே டைலாக் பேசணும். அது எப்படி பேசுனீங்கன்னு நான் இன்னும் ஆச்சரியப்படுவேன். நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், எப்படி பேசினாரு நினைப்பேன். நீங்கள் அப்படி ட்ரெயின் பண்ணிட்டீங்க. அதுக்கு வந்து ஆனால் அந்த படம் உண்மையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம். இப்போவும் சொல்கிறேன், ராமகிருஷ்ணா மாதிரி அந்த சிலம்பத்துக்கு எனக்கு எல்லாமே சொன்னாங்க. அந்த சிலம்பம் நான் இடையில வந்து ரஷ்யா போகும்போது கூட அந்த படத்தை ஏதோ பார்த்து தான் ரஷ்யாவில் சொன்னாங்க. அது எப்படி பண்ணார் அவர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கெல்லாம் எல்லா வசதியும் இருந்துங்க. ரோப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் டெம்போலியன் போர்டு மிதித்து பண்ணிங்க. இதே ஏவிஎம்மில் நம்ம ஒரு ஷார்ட் இருக்கோம், டெம்போலியன் போர்டு மிதித்து அடிச்சிங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. நீங்கள் நல்லா வரணும்னே மனமாக வேண்டிக்கிறேன். அதே மாதிரி ஜட்ஜ் ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. ஐயா வணக்கம். அப்புறம் ஐஜேகே அவர் வந்து ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. பேசலை, அவர் ரொம்ப நல்லா இது பண்ணிருக்காங்க. பில்லா போஸ்டாரு எல்லாருக்கும், காதல் சுகுமார் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சமாக பிரியா அவர்கள் வந்து பிரியா அவர்கள் அதான் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலாக வேறு ஒரு ஃபங்க்ஷனில் வெளியே இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் 7 மணிக்கு வரட்டுமா 7:30 வரட்டுமான்னு கேட்டேன். இதனால் ஜெய் ஆகாஷ் அப்படின்னு சொன்னோடனே வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக
விரட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நானும் ஒருத்தன். நிச்சயமாக எல்லாமே வெற்றி பெறணும். நல்ல டெக்னீஷியனை வச்சு நல்லா படம் பண்ணுங்க, அதுதான் முக்கியமான இதுவும். ஏன்னா வந்து எனக்கு என்ன யாரோ வச்சு பண்ணலாம் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. டெக்னீஷியன் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்போ நல்ல ப்ரெஸ் இருந்தால் தான் அவங்க நல்லா எழுத முடியும். யாரும் ஒருத்தர் இப்போ யூடியூப்பில் சில யூடியூப்பில் தப்பாக எழுதுவாங்க. இப்போ நான் கூட அடுத்த வாரம் யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன், ஜாகுவார் யூடியூப்ன்ட்டு ஆரம்பிச்சிட்டேன், போட போகிறேன் தான். ஏன்னா எல்லாம் சும்மா தப்பாக போடணும், பதில் போடணும் இல்லையா? அதுக்காக நம்ம ஒரு யூடியூப் தேவை இருக்குது. ஏன்னா நானும் ஒரு 1.5 கோடி பேர் என் கூடவே இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம இப்போ நம்ம போட்டு அவங்களா பார்ப்பாங்க. அதுக்காகவே பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இதாக ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ எல்லாமே நல்லவங்களும் இல்லை, எல்லாமே கெட்டவங்களும் இல்லை. பத்திரிகையாளர் 99% நல்லவங்க, 99%. அது ஒருத்தர் இப்போ இன்னைக்கு கூட டிவியில் இதே போட்டாங்க, ப்ரெஸ்ன்னு சொல்லி ஒரு காலேஜ் எங்கே மிரட்டி பணம் வாங்குறாருன்னு. அப்போ நம்ம இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ், பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி அந்த ஒருத்தர் தப்பான ஆளாக இருப்பாங்க. எல்லா பத்திரிகையாளரும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நமக்கு எதிர்த்தாப்புல ஏதோ ஒருத்தர் தப்பாக இருக்கான் அப்படின்னா அவனை களை எடுக்கிறது பத்திரிகையாளராக தான் இருக்கணும். ஏன்னா பத்திரிகை வந்து தூண், இந்தியாவில் ஒரு தூண். அந்த தூணை மாற்றுறது உங்களால் தான் முடியும். நீங்கள் எதுவுமே தப்பாக போனாக்கா நீங்கள் கேளுங்க, நாங்கள் கேட்ட தான் எதாவது சொல்லுவாங்க, இவர் கேட்குறாரு, நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த விழாவுக்கு வந்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, எப்போதுமே நான் சொல்கிறதான், உலகத்திலே தாய்க்கு மிஞ்சின எந்த தெய்வமும் கிடையாது. அந்த தாய் தமிழ் தாய், அந்த தாய் வாழ்க, தந்தை வாழ்க. நம்ம தமிழ் உலகத்தில் நான் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ சொல்கிறது தான், எங்கே போனாலும் சரி, நான் எல்லா ஜெர்மன் போட்டிருக்கேன், அமெரிக்கா போயிருக்கேன், லண்டன் போயிருக்கேன், ரஷ்யா போயிருக்கேன், எல்லா நாட்டுக்கு போனாலும் அங்கே எல்லா மாடும் கத்துறது அம்மானி தான் கத்தும். எங்கேயும் மம்மினி கத்துறதில்ல. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழ் வெந்தே தீர்வா. நன்றி, ஜெயஹிந்த். மாஸ்டர், நம்ம ராமகிருஷ்ணா வந்து 1 மில்லியன் ரீச் ஆயிடுச்சு வித்தின் 2 months. யார் தெரியுமா? எல்லாம் ஃபேன்ஸ் தான். நீ தான் இந்த பொண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு. நானும் ஒரு காரணம், எனக்கு ஒரு செய்தி போடுவேன். பல பேர் சொல்லலாம் லண்டன்பாங்க, இலங்கைம்பாங்க. ஒரே ஒரு தான் அவனை சொல்லணும். ஏன்னா சினிமா அப்படின்னா எந்த மொழியாக இருந்தாலும் வாழ்ந்தால் சினிமா, செத்தால் சினிமா அப்படின்னு ஒரு வைராக்கியத்துக்கு ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு ஜெய் ஆகாஷ் தான். ஏன்னா எப்போ சொல்லலாம் லண்டன்லேருந்து வந்திருக்காரு, அங்கே இருக்காருங்க. அவர் பாருங்க, தமிழ் தமிழ் தமிழ்னு எவ்வளோ தெளிவாக பேசுகிறா பாருங்க. அப்படியே அட்டகாசமாக தமிழ்னா ஒவ்வொரு படத்துக்கு வருஷத்துக்கு 3 படம் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 3வது படம் நடிக்கிறேன். சரி சார், இந்த வருஷத்தில் 3வது படம். யார் பண்ணல, இவர் மட்டும்தான். என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹெல்பிங் மைண்டு, யாரையாவது தூக்கி விடணும், பண்ணணும், எதாவது சாதிச்சேன்னு சொல்லுவார். சார் ரொம்ப சார் நான் பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க பாரு திரும்பி சொல்லுவார். நம்ம சினிமான்னு வந்துட்டோம், அதனால் நமக்கு தொழில் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ சினிமா தானே, அப்போ அதுக்குள்ளே நம்ம ரெடியாக பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் சொல்லுவேன், சார் பரவாயில்ல சார், நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் லண்டனில் இருக்கீங்க, அப்புறம் பார்த்தா இலங்கையில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் என்னை பொறுத்த சினிமா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்குன்னு சொல்லி இன்ன வரைக்கும் பாருங்க. எம்ஜிஆர் சொல்லுவாங்க, சிவகுமார் சொல்லுவாங்க, பாருங்க முகத்தை பாருங்க. நான் என்னைக்கு பார்த்தா அப்படியே தான் இருக்கேன். நான் ஒரு மேக்கப் பண்ணல, அதுவும் பண்ணல, எதுவும் பண்ணல. அந்த ஒரு தாடி, அந்த ஒரு முடி வச்சு அவ்வளோ அருமையாக நீட்டாக பார்த்தா இருக்கேன். அதேமாதிரி இந்த ராமகிருஷ்ணா படத்தெல்லாம் பார்த்து எல்லா படத்தையும் உங்களுக்கு மொத்தத்தையும் போட்டாங்க. பார்த்தா அவருடைய ஆக்ஷன் சின்ன 18 வயசுலேருந்து அப்படியே ஒவ்வொரு தான் அப்படியே உருவங்கள் மாறின பேர் வந்தார். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஜெயாக சார், நீங்கள் எப்போதுமே எங்கள் சங்கத்துக்கும் சரி, சினிமா உலகத்துக்கும் சரி நீங்கள் வேணும். ஏன்னா நீங்கள் சினிமாவுக்காகவே உயிராக இருக்கிற போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா சினிமா பற்றி தான் நான் எப்போதும் பேசுவேன். எந்த ஒரு மீட்டிங் எங்கே போனாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரொடியூசர், என்னுடைய டெக்னீஷியனு என்னுடைய இதாக வேணுங்கிறதுனால தான் நான் எப்போதுமே என்னுடைய ப்ரொடியூசரையும் என்னுடைய நடிகர் ஜெய் ஆகாஷ் நான் பாராட்டுறேன். நன்றி, வணக்கம். தாழ்ந்தவர் அந்த விஷயம் யாருக்கிட்டையும் இல்லை. இது யாராவது வந்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக சொல்லுவாங்க. நம்ம பகுத்தறிவோடு சிந்திச்சு செயல்படணும், இல்லைன்னா நம்ம காலியாகிடுவோம். ஏன்னா இது ஒரு முக்கியமான பதிவாக எனக்கு தோணுச்சு. என்னுடைய ஆதரவு ஜெய் ஆகாஷ் சாருக்கு எப்பயுமே இருக்கும். இவர் பாசிட்டிவ் எனர்ஜி, இவர் கண்பட்டாலே போதும், நிறைய விஷயங்கள் இவங்க நமக்கு பாசிட்டிவ் அமையும். இவ்வளோ கூட இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். தேங்க்யூ. புதுசு தான் நீதித்துறை வழக்கறிஞராக இருந்து கோயம்புத்தூர்காரங்க எப்பயுமே நல்லவங்களா இருப்பாங்க. மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச எனக்கு தெரியாது, எங்கள் ஊர்க்காரங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வக்கீல் முடிச்சுட்டு நீதிபதியாக 98 பணியேற்றி ஒரு 24 வருஷம் நீதித்துறையில்
நீதித்துறை நடுவராக இருந்து மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வரைக்கும் பணியாற்றிட்டு சரி போதும் விருப்ப ஓய்வு பெறலான்னு விருப்ப ஓய்வு பெற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னை மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தில் உறுப்பினராக நியமித்திருக்கிறார் ஒரு 5 ஆண்டுகள். எங்களுக்கு சினிமாவுக்கும் எங்களுக்கும் என்னன்னா காலையிலிருந்து கோர்ட்லேயே இருந்துட்டு இல்லைங்களா வீட்டுக்கு வந்தாலும் நான் கட்டுப்பிடிக்கணும். கொஞ்ச நேரம் காமெடி ஏதாவது பார்ப்பேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக. எல்லா ஜட்ஜிலுமே அப்படி தான் பார்ப்பேன். அப்புறம் சனி ஞாயிறில் ஏதாவது சினிமாவுக்கு போவோம். அதை தவிர வேறு எந்த எனக்கு தொடர்புகளும் எனக்கு கிடையாது. ஆனால் நடிகர்களை எல்லோரும் நாங்கள் திரையில் பார்க்கிறோம். திரை சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் திரையில் பார்த்தது மட்டும்தான். ஊட்டியில் நீதித்துறையில் நான் பணியாற்றப்போ சில நடிகர்கள் அங்கே பார்த்துருவோம். ஷூட்டிங் தண்ணி நின்று பார்த்துட்டு போவோம். பக்கத்தில் போய் பார்க்கணும்னு ஆசை கூட இருக்கும். எல்லாத்தையும் போல் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலாமான்னு தோணும். ஒரு ஜட்ஜு போய் பக்கத்தில் நிற்கிறாரு யாராவது சொல்லுவான்னு வச்சு தள்ளி நின்று பார்த்துட்டு சில ஆசைகளை நமக்குள்ளேயே புதைச்சிட்டு போயிடும். இன்னைக்கு நான் இங்கே வந்ததுக்கு என்ன காரணம்னா ஒரு நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சியில் நண்பர்களே சொல்லலாம் ஜெய் ஆகாஷ் அவர்களும் வந்திருந்தார். அவர் வந்ததுக்கு காரணம் சொல்கிறப்ப சொன்னாங்க அங்கே இருந்தவர்களின் மீது அவர் இருந்த நட்பின் காரணமாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒரு நல்ல நண்பரை பெற்றவர்கள் வாழ்க்கையில் தோல்வியடையவே மாட்டார்கள். எனவே ஜெய் ஆகாஷ் நிச்சயமாக வெற்றி பெறுவார். இன்றைக்கு மிக மனசு விட்டு இங்கே அற்புதமாக சொன்னார். எந்த விதமான கல்லங்கபடம் இல்லாமல் அவரை பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காரு. அவர் வாழ்க்கை முழுவதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்ல மனிதர். கொஞ்ச நாள் பார்த்தால் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சிகள் பார்த்து ஆனால் ஒரு நாள் குறைச்சிட்டாங்க சார். நானும் உட்காந்துட்டு நான் போகிறேன் இல்லை கடைசி வரைக்கும் இருக்குன்னு எங்கள் 2 பேரும் உட்கார வச்சுட்டாங்க. ஒரு நிகழ்ச்சியில் ஐடிசி சோழாவில் ஒரு ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் மாதிரி சட்டத்துக்கு முரணாக அடைத்து வைத்ததை போல நாங்கள் இருந்தோம். அது எனக்கு எந்த ஒரு லாபம்னா ஒரு அற்புதமான நண்பர் எனக்கு கிடைத்தார் என்று தெரியும். அங்கே பேசிட்டு இந்த நம்பர் வாங்கிட்டு போனார். எனக்கு சார் நீங்கள் வாங்க சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறார். நான் சினிமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. கீழே இருந்து திரையை பார்த்தவன் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அவர் மனசுக்கு சொன்னபோது சொன்னார் இங்கே ஊடகங்களை பத்திரிகைகளை காட்சி ஊடகங்களை எல்லாவற்றையும் அவர் ஒரு மனதார அவர் நன்றியை தெரிவித்தார். ஒரு நல்ல கலைஞனை ஒரு நல்ல திரைப்படத்தை அது பெரிய படமா சின்ன படமா என்று பார்க்காமல் இதை ஆதரித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்தார். காரணம் ஒன்றே ஒன்றுதான் நல்ல விஷயங்கள் பாராட்டாத போது தீய விஷயங்கள் முன்னால் வந்து நின்றுகிறோம். எனவே நாம் நல்ல விஷயங்களை பாராட்டுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு காதலர் தினம் அற்புதமான நாள் இல்லைங்களா? அதாவது கார்ல் மார்க்ஸ் தான் சொல்லுவார், அன்பு நிறைந்த பெண்ணிடம் காதல் கொள்வது ஒரு மனிதனை மறுபடியும் மனிதனாக்குகிறது என்று கார்ல் மார்க்ஸ். நம்ம கார்ல் மார்க்ஸ் சொன்னால் தாஸ் கேபிட்டல் தான் வரும் இல்லைங்களா? ஆனால் ஜென்னியோடு அவருக்கு இருந்து உருகி 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 ஜென்னியை காதலித்தது அதை படிக்கிற போது தான் நமக்கு தெரியும். அதே போல இன்றைக்கு காதலர் தினத்தில் நான் ஒரு சில மணித்துளிகள் செய்தியை சொல்கிறேன். காதலர் தினம் என்று சொன்னால் எந்த காதல் நினைவுக்கு வருகிறதோ இல்லையோ என்னை பொறுத்தளவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் எம்முடியின் காதலும் தான் நினைவு. இந்தியாவிலே இருந்து சிறை தண்டனை பெற்றிருந்த போது உடல்நலம் குன்றிய நேரத்தில் ஆங்கிலேய அரசு வெளிநாடுகளில் சென்று அவர் சிகிச்சை எடுப்பதற்காக அனுமதித்தது. வெளிநாட்டில் வியன்னாவில் இருக்கிற போது அவர் இந்திய துயரம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அதற்கு எழுதுவதற்காக வந்தவர் தான் இளம் பெண்ணான எமிலி, 23 வயது. நாட்டை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த மனிதருக்கு முதல் முறையாக பெண்ணின் மீது காதலித்தது. இருவரும் காதலித்தார். உருகி உருகி அவர் எழுதிய கடிதங்களை பார்த்தால் நேதாஜியை பற்றி படிக்கிற மற்ற எல்லாவற்றையும் போது இவற்றையும் காதல் கடிதத்தையும் படிக்கிற போது அவர் எந்த அளவு மனிதனாகவும் இருந்திருக்கிறார் என்று தெரியும். அவர் காதலித்தார், ரகசியமாக திருமணம் செய்திருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை. அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். இறந்தாரா இருந்தாரா
எப்போது இறந்தார் என்கிற எல்லாவற்றுக்கும் பின்னால் இன்றைக்கு அவரை சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நேதாஜி என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற மரியாதையை வைத்து தனக்கு பயன்படுத்தி கொள்ளவோ எதுவுமே இல்லாமல் என் கணவர் எனது காதலர் வாழ்ந்தபோது இதை இந்தியாவுக்கு நீ வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நான் அவரின் நினைவோடையே வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்று சொன்ன எம்முடி என் காதல் தனக்கு இருக்கிறது. அதே போலத்தான் வாழ்நாள் முழுவதும் துப்பாக்கியோடும் வீரங்கியோடும் வாழ்க்கையை தொடங்கியது. அவரது இயக்கத்தில் காதல் என்பதும் திருமணம் என்பதும் தடை செய்யப்பட்டிருந்த போது முதல் முதலாக மதிவதனியை பார்த்தது காதல் மேதகு பிரபா. அது வரைக்கும் அந்த நாட்டில் ஒருவர் சொன்னார், அந்த நாட்டில் பெண்கள் சுவற்றில் இருக்கிற அட்டை பூச்சியை பார்த்தால் கூட அதை விரட்டுவதற்கு அண்டனை அழைத்த தங்கிகளை அங்கேயர் கன்னிகளை உருவாக்கிய தாயாக மதிவதனி. எனவே காதல் என்று சொல்லுவது நாம் நினைப்பதை போன்ற அல்ல, ஒருவருக்கொருவர் உடல் ரீதியாக இருந்து உதவி செய்து கொள்வது. இன்றைக்கு நேற்று ஒரே ஒரு செய்தியில் நான் விடைபெறுகிறேன். நேற்று எல்லா பத்திரிகையிலும் அடைத்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி, நீதிபதியாக 23 வயதில் ஸ்ரீபதி என்கிற ஒரு பெண் மலைவாழ் பெண், ஜவ்வாது மலையில் பிறந்தவர், ஏலகிரியில் படித்தவர், அவர் நீதிபதியாக தேர்வாகி இருக்கிறார் என்பது அல்ல செய்தி. அவர் எழுத்து தேர்வு நாளும் அவருக்கு குழந்தை வருகிற நாளும் ஒன்றாகவே மருத்துவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். தேர்வுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் குழந்தை வருகிறது. 2 நாள் அவர் தனது கணவன் வெங்கட்டிடம் சொல்லுகிறார், எனது வாழ்க்கையின் லட்சியம் நான் நீதிபதியாக வேண்டும். ஒரு மலைவாழ் பழங்குடியினத்தில் பிறந்த பெண் படித்து முடித்ததற்கு பிறகு வழக்கறிஞராக இருந்த போதே திருமணமாகிறது. 2 நாள் இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கு தெரியும், குழந்தை பிறந்த 2 நாளில் ஏலகிரியிலிருந்து சென்னை வருவது எவ்வளவு துயரமானது, சிரமமானது என்று தெரியும். தன்னுடைய மனைவியின் வேண்டுகோளுக்காக கணவர் செலவு செய்ய முடிகிற வசதிகள் இல்லாவிட்டாலும் கூட தனது மனைவியின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவரது சக்தியும் மீறி வாகனத்தை ஏற்பாடு செய்து சென்னையில் வந்து தேர்வு எழுதுகிறார். அவர் இப்போது நீதிபதியாக இருக்கிறார். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்து கொள்வதற்குத்தான் நண்பர்கள் எப்படி தேவைப்படுகிறதோ, நண்பர்கள் எப்படி வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறதோ, அப்படித்தான் காதல் என்பதும் அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த காதலர் தினத்தில் உண்மையில் சொல்கிறேன், நான் அன்று அறிமுகமானேன் என்ற அற்புதமான நண்பனாக நான் இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிற நண்பரை நான் வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று விடாமல் முயற்சிக்கிறீர்களோ அது உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதுவாக மாற வேண்டும் என்று அழுத்தமாக நினைக்கிறீர்களோ அது மாறி உங்களிடம் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறீர்களோ அது நிச்சயம் நடக்கும். உங்கள் மனம் எதை அதிகமாக அழுத்தமாக நம்புகிறதோ அதை இந்த பிரபஞ்சம் நிச்சயம் ஒரு நாள் நிகழ்த்தி காட்டும் என்கிற வார்த்தைக்கு வாழுகிற அடையாளமாக இருக்கிற எனது அன்பு நண்பர் ஜெய் ஆகாஷ் அவர்களை உங்கள் எல்லோருடன் சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். மியூசிக் டைரக்டர் சதீஷ் குமார் வந்தாச்சா இல்லையா? அடுத்ததாக கேமராமேன் பால் பாண்டி.
கோல்ட் செயின் போட்டாங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஷீல்டாவது இருக்கணும்ல, அதுக்காக தான் இதில் இருக்காரு. தாழ்ந்தவன், அந்த விஷயம் யாருக்கிட்டையும் இல்லை. இதில் யாராவது வந்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக சொல்லுவாங்க. நம்ம பகுத்தறிவோடு சிந்திச்சு செயல்படணும், இல்லைன்னா நம்ம காலியாகிடுவோம். ஏன்னா இது ஒரு முக்கியமான பதிவாக எனக்கு தோணுச்சு. என்னுடைய ஆதரவு ஜெயாகா சாருக்கு எப்பயுமே இருக்கும். இவர் பாசிட்டிவ் எனர்ஜி, இவர் கண்பட்டாலே போதும், நிறைய விஷயங்கள் இவங்க நமக்கு பாசிட்டிவ் அமையும். இவ்வளோ கூட இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். தேங்க்யூ. இதில் நடிச்ச எல்லாருமே புதுமுகம்.